கனமழை எச்சரிக்கை காரணமாக மக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் மக்களுக்கு அறிவுறுத்தியிருக்கிறார். இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைப்பில் இருக்கிறார். ரமேஷ்குமார், கேரள முதலமைச்சர் மக்களுக்கு நிறைய அறிவுறுத்தல்கள் வழங்கியிருக்கிறார். இது பற்றிய மேலும் விவரங்கள் என்ன, பதிவு பண்ணுங்க. யுவராணி, பெஞ்சல் புயல் காரணமாக கேரளாவிலும் மழை என்பது நீடித்து வருகிறது. அந்த வகையில் இன்றைய தினத்தை பொறுத்த அளவில் மலப்புரம், கோழிக்கோடு, வயநாடு, கண்ணூர் ஆகிய மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றன. இதே போன்று எர்ணாகுளம், இடுக்கி, திருச்சூர், பாலக்காடு, காசர்கோடு ஆகிய மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கும் நிலையில் பல மாவட்டங்களில் தொடர்ச்சியாக மழை என்பது கடந்த 2 நாட்களாக நீடித்து வருகிறது. இந்த நிலையில் இன்றைய தினத்தை பொறுத்த அளவில் பத்தனந்திட்டா, வயநாடு மாவட்டங்களில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கும் விடுமுறை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமின்றி கோட்டயம் மாவட்டத்தில் உள்ள மீனச்சல், அதே போன்று காஞ்சிரப்பள்ளி ஆகிய 2 தாலுகாக்களில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கும் விடுமுறை என்பது வழங்கப்பட்டிருக்கின்றன. தொடர்ச்சியாக இந்த மழை என்பது நீடித்து வரும் நிலையில் முதல்வரும் தற்பொழுது ஒரு அறிவுறுத்தல் என்பது மக்களுக்கு எச்சரிக்கையா இருக்க அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார். அது ஒவ்வொரு மழையின் போதும் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு என்பது கேரளாவில் ஏற்படும் நிலையில் இந்த மழை நேரங்களில் மக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்பதும், அதே போன்று மலைப்பகுதிகளில் வசிக்கும் மக்கள், இந்த நிலச்சரிவு போன்ற பகுதிகளில் வசிக்கும் மக்கள், அவர்கள் இந்த பகல் வேலையை பயன்படுத்தி அவர்கள் அந்தந்த பகுதிகளில் இருக்கும் நிவாரண முகாம்களுக்கு செல்ல வேண்டும் எனவும், தொடர்ச்சியாக கடலோர பகுதிகளில் சுற்றுலா பயணிகளும் சரிதான், அதே போன்று அங்கு மீன்பிடிக்கும் மீனவர்களும் செல்லக்கூடாது எனவும், தொடர்ச்சியாக சுற்றுலா நீர்நிலைகளை சார்ந்த சுற்றுலா தலங்களுக்கும் சுற்றுலா பயணிகள் செல்லக்கூடாது. தொடர்ச்சியாக எந்த தேவைகளுக்கு குறிப்பாக அவர்கள் குறிப்பிடும் பொழுது அவசர தேவைகளுக்கு ஒவ்வொரு தாலுகாக்களும் சரிதான், அதே போன்று மாவட்ட அளவிலும் அவர்கள் நிவாரண முகாம்கள் திறந்து வைக்கப்பட்டிருக்கும் நிலையில் கட்டணமில்லா எண்களான 1077, அதே போன்று 1070 ஆகியவற்றை எண்களை தொடர்பு கொண்டு தங்கள் அவசரத்துக்கு பயன்படுத்தலாம் எனவும், இதற்காக எந்த நேரமும் 24 மணி நேரமும் அவசர கட்டுப்பாட்டாக திறந்திருக்கும் எனவும் முதல்வர் மக்களுக்கு தெரிவித்திருக்கிறார். தொடர்ச்சியாக மழை என்பது இன்றைய தினம் 4 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கும் நிலையில் தொடர்ச்சியாக மழை என்பது பரவலாக இருந்து வரும் நிலையில் மக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும். அதே போன்று ஒவ்வொரு பகுதிகளிலும் அதிகாரிகளும் தீவிரமாக கண்காணித்து ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. யுவராணி, விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார்.